உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணமாய் இந்த வீட்டுக்குள்ள என் பொண்டாட்டியா வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எதிர்த்து இவ ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. முத தடவையா பேச வச்சுட்டேன். சரி விடுமா, அவரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவர் அப்படிதான், ஆனா அவர் ரொம்ப நல்லவருமா. ஓய் அம்மா, அதான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த எமோஷனை கண்டினியூ பண்ற? கட் பண்ணிட்டு கொஞ்சம் சரிமா. டேய், கிண்டல் பண்ணாதடா. அம்மா, தாலி பெருக்கி போடுறதுனா என்னம்மா? என்னென்ன பண்ணுவாங்க? நல்ல பொண்ணுமா நீ, இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், கோயில வச்சு தாலிய மாத்தணும். மாத்துறதுனா அப்படியே வேற தாலி கட்டிக்கணுமா? ஆஹா, அப்படி பண்ண கூடாது. கட்டி இருக்கிற தாலிய கழட்டாமலேயே அப்படியே வேற மஞ்ச கயிறை கோத்து அந்த மஞ்ச கயித்துல தங்க செயினை கட்டுவாங்க. ஓ, இவ்ளோ ப்ராசஸ் இருக்கா? இது மட்டும் இல்லமா, புதுசா கட்டின தாலியோட ரெண்டு பக்கத்துலயும் தங்கத்திலேயே பொட்டு, காசு, குண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கோக்கணும். புரியுதா? புரியுது புரியுது புரியுதா? புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. நான் போறேன். ஐயோ, தாலிக்கு நான் எங்க போவேன்? ஆமாம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்றேன். வாப்பா, எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் இன்ஸ்பெக்டர், வெயில் வாங்கியாச்சு. வெரி குட். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சேது, நீ கேட்ட மாதிரியே கண்டிஷன் பெயில் கிடைச்சாச்சு. இனிமே உன் இஷ்டப்படி மார்த்தாண்டத்திலேயே தங்கியிருந்து காலையிலையும் சாயந்தரமும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது என்ன மார்த்தாண்டம் தான் வேணும்னு கேட்டிருக்க? உனக்கு வேற ஊரே கிடைக்கலையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்ஸ்பெக்டர். அந்த துளசி வந்த டாக்ஸி நம்பரை ட்ரேஸ் பண்ணா அது மார்த்தாண்டம் RTO ரேஞ்சுன்னு வருது. ஓ, அப்ப துளசிக்கு வலைய போட்டுட்டேன். ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த நம்பரை வச்சு டாக்ஸி டிரைவரை தூக்கிட்டா போதும், துளசி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பாருங்க, துளசியோட தலைவிதியை நானே எழுதுறேன். சேது, துளசியை தூக்குறது சரிதான், ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. லோக்கல்ல எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. அப்படி ஏதாவது நீ பண்ணேன்னா பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க. நீ போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடும். எதையும் பார்த்து ரகசியமா செய். தாலி கட்டி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், தாலியே அறுத்தாச்சு. சரி, என்ன பண்றது? காலம் மாறும்போது நாமளும் மாறிக்க வேண்டியதானே. நாமளும் தாலி இல்லாம குடும்பம் நடத்துவோம் இன்ஸ்பெக்டர். சரி, வரேன் இன்ஸ்பெக்டர். டயர் சார், சேதுக்கு அப்பப்ப கொஞ்சம் எடுத்து சொல்லி எப்படி நடந்துக்கணும்னு புரிய வைங்க. சரிங்க சார். வரேன். சரி, போயிட்டு வா. வரேன் சார். சிவா, காஞ்சிபுரத்துக்கு நம்ம தேடி போனப்போ பஸ் ஆக்சிடென்ட்ல ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அவங்க தான் உங்க வைஃப். உங்க வைஃப் இறந்துட்டாங்க. அவங்க பேர் தான் ஜனனி. நீங்க காரியம் பண்ணது செத்து போன உங்க வைஃப் ஜனனிக்கு தான். நான் உங்க ஜனனி இல்ல, என் பேரு துளசி. ஏய், என்ன பேசுற? சிவாவுக்கு அவன் ஒய்ஃப் யாருன்னு கூடவா தெரியாது?
உங்க யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல சிவாக்கு அடிபட்டு அவரோட ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அவர் மலேசியா போனது, ஜனனிய காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. சொல்லுங்க சிவா, நான் சொல்றது உண்மைதானே? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜனனி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியல. இந்த வீட்ல யாரு என்ன தப்பா பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக கேக்குற முதல் குரல் உங்களோட தான். முதல் ஆளும் நீங்க தான். ஒவ்வொரு தடவையும் என் மருமகன்னு மனசார நீங்க சொல்லும் போது உங்களையே நான் தண்டிக்கிறேனோன்னு பயப்படுறேம்மா. நான் உங்க மருமக இல்லைன்னு சத்தம் போட்டு சொல்லணும்னு தோணும். நீங்க எனக்கு அத்தை இல்ல, என் அம்மா இல்ல, என் தெய்வம். ஆனா நான் யாரு? ஒரு பொய்க்காரி, ஒரு துரோகி. உங்க அன்புக்கு முன்னாடி நான் தோத்துட்டேமா. சிவா, சொல்லுங்க, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மையா இல்லையா? சிவா, என்னடா இதெல்லாம்? அப்பா, எனக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மைதான்ப்பா. ஆனா இந்த துளசி, இவன் ஜனனி இல்லைங்கிற விஷயம் சுத்தமா எனக்கு தெரியாதுப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.